வணக்கம். இது உங்கள் பிவி அஸ்ட்ரோ. ஜாதக கட்டத்தில் 9 கிரகம், 12 ராசி, 27 நட்சத்திரம் எல்லாமே நன்மையானது தாங்க. இந்த லக்கணத்தில் பிறந்தால், இந்த ராசியில் பிறந்தால், இல்லை இந்த நட்சத்திரத்தில் பிறந்தால் தான் யோகம், இதில் பிறந்தால் தோஷம் அப்படின்றலாம் ஒரு விதி நிச்சயமாக இல்லை. 9 கிரகமும் நல்ல கிரகம் தான், 12 ராசியும் நல்ல ராசி தான், 27 நட்சத்திரமும் நல்ல நட்சத்திரம் தான். பட் அது நிற்கக்கூடிய நிலையை பொறுத்து, நீங்கள் பிறந்திருக்கக்கூடிய லக்கணத்துக்கு அந்த கிரகநிலை சாதகமாக அமைந்து நல்ல முறையில் நடைமுறையில் நல்ல தசாபுத்தி அமைத்திருந்தால் நிச்சயம் யோகமான வாழ்க்கை வாழக்கூடும். சரிங்களா? சரி, இந்த வீடியோவில் நம்ம அன்பர் ஒருத்தன் ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தாங்க. அதாவது, ஐயா, இனிமையான குரல் மற்றும் நல்ல குணமுள்ள ஜாதகத்தை விளக்கவும் பதிவேற்றம் செய்யவும், இதற்கு 2ஆம் இடத்தை பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு நல்ல பேச்சு திறமை, நல்ல இனிமையாக பேசக்கூடிய தன்மை, நல்ல குணாசியங்கள் எப்படிப்பட்ட ஜாதகக்காருக்கு இருக்கும், அந்த ஜாதகக்காருக்கு ஒரு ஜாதகத்தை எதை பார்த்து அதை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது தான் இவங்களோட கேள்வி. ஸோ இந்த அன்பரோட கேள்வியை தான் நம்ம பதில் சொல்லலானே இந்த வீடியோவில். சரிங்களா? ஸோ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு குண அதிசயங்கள், அவங்களோட ஒருத்தரோட கேரக்டர் வைஸ் எப்படி இருப்பாங்க, அவங்க பேசக்கூடிய தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னா, பேசக்கூடிய தன்மை அப்படின்னாலே வாக்குஸ்தானம் தான். லக்கணத்துக்கு ஜாதக கட்டத்தில் வாக்குஸ்தானம் அப்படின்னா 2ஆம் இடம் தான். உங்கள் லக்கணத்துக்கு 2ஆம் இடம் தான் வாக்குஸ்தானம். நம்ம பேசக்கூடிய தன்மை, பேச்சாற்றல், பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் அப்படின்றது எல்லாமே 2ஆம் இடம். இவர் எப்படி பேசுவாங்க அப்படின்றது 2ஆம் இடம். 2ஆம் இடத்தை மட்டும் பார்த்தா போதுமா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. இதுக்கு நிச்சயமாக 5ஆம் இடத்தையும் பார்க்கணும். 5ஆம் இடம் அப்படின்றது பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானம் பேர். அது ஒரு மனசு சம்மந்தப்பட்ட ஸ்தானம். நம்மளோட மனசு எந்த நிலையில் இருக்குது, அதாவது ஏன் இப்போ இந்த 5ஆம் இடத்தை நான் மென்ஷன் பண்ணேன் அப்படின்னா, 5ஆம் இடம்ன்றது மனசு. நம் மனதில் என்ன நினைக்கிறோமோ, எந்த எண்ணத்தை நினைக்கிறோமோ அதை தான் வார்த்தையால் வெளிப்படுத்தும். ஸோ அப்போ அந்த நம்மளோட குணாசியங்கள் எப்படி இருக்கும், நம்மளோட கேரக்டர் வைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த 5ஆம் இடம் மனசு ஸ்தானம் எப்படி இருக்குன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா 2ஆம் இடம் மட்டும் நல்லா இருந்துட்டால் நல்லா இருந்து எந்த புண்ணியமும் இல்லைங்க. ஒருத்தர் வெளியில் நல்லா சிரித்த மாதிரி பேசுவார், ஆனால் மனசுக்குள்ளே ஏதாவது ஒரு பஞ்சம் வச்சு பேசியிருந்தா இல்லையா? சும்மா அதாவது மனசில் உள்ள தப்புகளை வச்சுட்டு வெளியில் மட்டும் சிரித்த மாதிரி பேசுகிறது அப்படின்றது அது சிறப்பு கிடையாது. அது நல்ல பழக்கமும் கிடையாது, நல்ல குணமும் கிடையாது. ஸோ நல்ல குணாதிசயங்கள், நல்ல கேரக்டர் வைஸ் ஒருத்தர் நல்ல உண்மையை தான் அவர் பேசுவாரா, இல்லை உள்ளே ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒன்று பேசுவாரா, உண்மையை பேசுகிறாரா, இல்லை நடிக்கிறாரா, பொய் பேசுகிறாரா அப்படின்றத சொல்லணும் அப்படின்னா 5ஆம் இடம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு ஜாதகத்தில் ஒருத்தரை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஒரு கேரக்டர் வைஸ் எப்படி இவங்க இப்படிப்பட்ட கேரக்டர், இப்படி தான் பேசுவாங்க, இப்படி தான் பழகுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 2ஆம் இடமும் 5ஆம் இடமும், 2ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் கிரகநிலை எப்படி இருக்குது, அவங்க கிரகத்தின் வலிமை என்ன, யாரோட கூடி நிற்கிறாங்க அப்படின்றது தான் விஷயம். சரிங்களா? ஸோ ஒரு இனிமையாக பேசணும் அப்படின்னு எடுக்க வேணாம், நல்லதை பேசணும். அந்த பேசக்கூடிய தன்மை அப்படின்றதே அந்த காரகத்துவம் படிக்கிற கிரகம் யாருன்னா புதன் தாங்க. பேசும் தன்மை, பேச்சாற்றல் எல்லாமே புதன் தான். ஒரு ஜாதத்தில் புதன் வலுத்து இருந்தால், நல்ல வலிமை பெற்று இருந்தாலே அவன் நார்மலே அந்த பேசக்கூடிய தன்மை நல்லாயிருக்கும், உச்சரிப்பு நல்லாயிருக்கும், அந்த பேச்சாற்றல் நல்லாயிருக்கும், பேசக்கூடிய அந்த வார்த்தை நல்லா உச்சரிப்போடு நல்லா சிறப்பாக பேசுவாங்க புதன் நல்லா வலுத்து இருந்தாலே. பட் இவங்க அந்த 2ஆம் இடம் என்ற என்ன அப்படின்னா வாக்குஸ்தானம்ன்றது எப்படி பேசுவாங்க, நல்லதை பேசுவாங்களா, நல்லா பேசுவாங்களா, நல்ல வார்த்தையை உபயோகப்படுத்தி பேசுவாங்களா, அல்லது திக்கி பேசுவாங்களா, அல்லது விதண்டாவாதமாக பேசுவாங்களா, கொச்சையாக பேசுவாங்களா, எப்படிப்பட்ட வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க, எப்படி பேசுவாங்க. அது 5ஆம் இடம் மனசு. இந்த சில பேர் சொல்கிறாங்களா, இவங்க வெள்ளை மனசுக்காரங்களா, அதாவது நல்லா வெகுளி மனசா, இலகன மனசுக்காரங்களா, இல்லை கல் கூட கரையும் இவன் மனசு கரையாதான் சொல்கிறேன், அப்படிப்பட்ட கல் நெஞ்சக்காரராக இவர் அப்படின்னு சொல்கிறது 5ஆம் இடம். ஸோ 2த்தையும் பார்த்து தான் ஒருத்தனோட கேரக்டர் வைஸ் நம்ம டிசைட் பண்ணணும். சரிங்களா? ஸோ மேலோட்டமாக 2 நல்லா இருக்குது, அவர் நல்ல உண்மையை தான் பேசுவார் அப்படியெல்லாம் கிடையாது. 5 கெட்டு போயிருந்தால் அவள் மனசில் ஒன்று வச்சுட்டு வெளிப்படையாக வேணால் சிரித்த மாதிரி பேசிப்பார். ஸோ 5ஆம் இடமும் இம்பார்ட்டன்ட், 2ஆம் இடமும் இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ காரத்துவம்னு பார்த்தீங்கன்னா புதன் தான். புதன் பார்த்தீங்கன்னா நல்ல வலுத்திருந்தாலும் நல்ல பேச்சாற்றல் கிடைக்கும், நல்ல பேசக்கூடிய தன்மை கிடைக்கும். பட் நல்லதை பேசுவார் அப்படின்னா புதன் வலுத்திருந்தால் நல்லதை தான் பேசுவார்னு கிடையாது, அவர் பொய்யும் பேசுவார். அதை எப்படி பார்க்குறதுனால உங்கள் லக்கணத்துக்கு 2ஆம் இடம், நீ எந்த லக்கணத்தில் பிறந்திருந்தாலும் லக்கணம் 2ஆம் ஆதிபத்தியம்.
அந்த 2ஆம் இடத்தை கை வச்சு அந்த 2ஆம் இடத்துக்கு எந்த கிரகத்தோடு அந்த கிரகம் தொடர்பு பெற்றிருக்கு, இதுதான் விஷயம். ஒரு உதாரணத்துக்கு மேஷ லக்னம். மேஷ லக்னத்துக்கு 2ஆம் இடம்ன்றது ரிஷபமனையாகும். இந்த ரிஷபமனைன்றது சுக்கிரன். இந்த சுக்கிரனோட புதன் பின்னப்பட்டு அந்த சனி பகவானோட தொடர்பு பெற்று இருந்தால் நிச்சயமாக இவங்க நல்லதை தான் பேசுவாங்க, இனிமையாக பேசுவாங்க, உண்மையை தான் பேசுவாங்க. 5ஆம் இடத்துல சூரியனோ இல்லை நல்ல நிலையில் சூரியன் அமர பெற்றிருந்தாலும், 5இல் சூரியன் சொல்ல வரல, பொதுவாக இந்த மேஷ லக்னத்துக்கு சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்க, நீசமாயிடுவார். அந்த இடத்துல புதனும் நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க, புதன் ஆட்சி உச்சம், 5இல் சூரியன் ஆட்சியாக இருக்கார். இதை சனி எந்தையாவது ஒரு பார்வையை பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்க, இவங்க உண்மையை தான் பேசுவாங்க, நல்லதை தான் பேசுவாங்க. இவங்க பேசுறதை ஒரு விடிய கேட்டுகிட்டே இருக்கலாம், 2 நாள் ஆனாலும் உட்காந்து கேட்கலாம், அந்த மாதிரி நல்லா இனிமையாக பேசுவாங்க. இது பாகிஸ்தானாதிபதி நீசமாயிட்டார், 6ல் அமர்ந்துட்டார், இவர் பேச்சு தன்மை வராது, போய் பேசுவார், அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. என்ன காரணம்? 2ஆம் மேஷ லக்கணத்துக்கு 2ஆம் இடம் ரிஷபமணி, அந்த ரிஷபமணியை லக்கணமாக கணக்கணும், அதை கை வச்சு அதுக்கு திரிகோண அமைப்புகள் அமர விழுந்திருந்தால் இவங்க நல்லதை பேசுவாங்க, உண்மையை பேசுவாங்க, சீரும் சிறப்புமாக பேசுவாங்க. அதுக்கு 5ஆம் இடமும் நல்ல வலிமை பெற்றிருந்தால் நிச்சயமாக உண்மையை தான் பேசுவாங்க, போய் பித்தலாட்டெல்லாம் வரவே வராது, உறுதியாக சொல்லலாம். அதாவது எந்த லக்கணத்தில் பிறந்திருக்கீங்களோ அந்த லக்கணத்துக்கு 2ஆம் ஆதிபத்தியம், அந்த 2ஆம் ஆதிபத்தியம் கழிச்சு அதுக்கு திரிகோண அமைப்பு விழுந்திருந்தால் நன்மையை பேசுவாங்க. சரி, அப்படி உழலை, இது அந்த 2ஆம் இடத்துக்கு திரிகோண அமைப்பு சனியோடு சுக்கரனோட சனியும் புதனும் பின்னப்பட்டு இருந்தால் நன்மையை பேசுவாங்க, 5ஆம் அதிபதி நல்ல வலிமை பெற்றிருந்தார். சரி, அப்படி இல்லை, கொஞ்சம் ஆப்போசிட்டாக இருக்குது. எப்படி? சுக்கரன் 2ஆம் அதிபதி சுக்கர பகவான், இவரோட லக்கணத்து பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவானை கூடப்பட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? இது நம்ம என்ன சொல்ல, 2 சுபகிரகம் சுபிச்சமாக இருக்கும், நல்லா பேசுவார், சத்தியமாக நல்லா பேச மாட்டார். நல்லா பேச மாட்டார் மீன்ஸ் உண்மையை பேசவே மாட்டார். 2ஆம் ஆதிபதின்றது ரிஷபமான மேஷ லக்கணது, அதுக்கு 6 கூடிய அதிபதி யாருன்னா சுக்கரனே வருவார், அதுக்கு அஷ்டமாதிபதி யாருன்னா குரு. 2 பிளான்ட்டும் ஒன்று கூடும்போது இவர் வெதண்டாவாதமாக பேசுவார், பொய் பேசுவார்னு சொல்ல முடியாது, பட் வெதண்டாவாதமாக தான் பேசுவார். நம்ம ஒன்று சொல்கிறோம் வச்சுக்கோங்க, அதெல்லாம் இல்லை, இது இப்படி தான், நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான். நம்ம எது ஒரு நல்லதே சொன்னாலும் அது எப்படி நீ சொல்கிற, இது எப்படி நான் நம்புறது, நீ ஏன் இதெல்லாம் சொல்கிற, நம்ம நல்லதை சொன்னாலும் இத்தனை கேள்வி வரும். இந்த வேண்டாவாதம் பிடிச்சவன்னு சொல்கிறோம்ல, அது இதுதான். அவன் ஜாதத்தில் வேணால் எடுத்து பாருங்கள், அந்த 2ஆம் இடத்துக்கு 6, 8 தொடர்பு இருக்கும். பட் இந்த 6, 8 தொடர்புன்னு வேதண்டாவாதமாக தான் பேசுவாங்க, எதை சொன்னாலும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனபிளே இருக்காது, ஒரு ஓகேன்ற அந்த இதுன்றது வரவே வராது. இது ஒன்று. அதேமாதிரி இந்த 2ஆம் ஆதிபத்தியத்துக்கு மாரகாதிபதிகள் தொடர்பு பெற்றிருந்தால், லக்கணத்துக்கு மாரகாதிபதி சொல்லலை. இப்போ மேஷ லக்கணம் உதாரணம் சொன்னோம், இப்போ மேஷ லக்கணம் மாரகாதிபதி சுக்கரன் தான், நம்ம அந்த கான்செப்ட்லாம் வேணாம். 2ஆம் ஆதிபத்தியம் எது? ரிஷப லக்கணம். ரிஷபம் 2வது வீடு, வாக்குஸ்தானம் 2ஆம் அதிபதின்றது ரிஷபமணியின் சுக்கரன். அந்த ரிஷபத்தை வச்சு அதுக்கு மாரகாதிபதி யார்? சந்திரனும் குருவும். அந்த 2 பிளானட் ஒரு உதாரணத்துக்கு 2 ஒன்று கூடி சுக்கரனோட கூடப்பட்டோ இல்லை 2 ஒன்று கூடி சுக்கரனை பார்வை செய்தாலும் இவங்க கொச்சையாக தான் பேசுவாங்க, கெட்ட வார்த்தையாக தான் பேசுவாங்க, அசியசியமாக தான் பேசுவாங்க. இதெல்லாம் நிறைய நேரத்தில் பார்த்த ஒரு விஷயம். இந்த மேஷ லக்கணம்னு சொல்ல வரல, எந்த லக்கணமாக இருந்தாலும் ஒரு 2ஆம் அதிபதி அந்த வீட்டு அந்த 2ஆம் இடத்துக்கு திரிகோண அமைப்பு விழுந்திருந்தால் நல்லதை பேசுவாங்க, உண்மையை பேசுவாங்க. 2ஆம் இடத்துக்கு 6, 8 விழுந்திருந்தால் வெதண்டாவாதமாக பேசுவாங்க. 2ஆம் இடத்துக்கு மாரகாதிபதி தொடர்பு கொண்டு 2ஆம் இடத்தை பார்வை செய்தால் கொச்சையாக தான் பேசுவாங்க. இதெல்லாம் நிச்சயமாக உறுதியாக சொல்லலாம், எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி. இதுதான் விஷயமே, சரிங்களா? ஸோ ஒரு ஜாதக கட்டத்தில் அந்த 2ஆம் இடம்ன்றது வாக்குஸ்தானம், அது யாரோட லக்கணத்துக்கு யாரோட தொடர்புன்னு பார்க்கவே கூடாது. ஏன்னா மேலோட்டமாக பார்த்தா இந்த மேஷ லக்கணம் சுக்கரனும் குரு ஒன்று கூடும்போது என்னென்னா சுக்கரன் 2 கூடியது ஒரு பாக்கியாதிபதி, 2 சுபகிரகம் ஒன்று இருந்தால் சுபிச்சமாக இருக்கும், அப்படிலாம் கிடையாது. வாக்குஸ்தானத்துக்கு 6, 8 நிச்சயமாக வேண்டாவாதமாக தான் இருக்கும். பொதுவாகவே மேஷ லக்கணம் கண்டு குரு சுக்கரன் ஒன்று கூடி வேறு எந்த கிரகமும் பார்வை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மேஷ லக்கணம் குரு சுக்கரன் ஒன்று எந்த வேணால் கூடியிருட்டும், 2ஆம் இடமோ 5ஆம் இடமோ எந்த இடத்துல ஆட்சி பெற வீட்டில் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த சுக்கரன் இவர் வேறு எந்த கிரகமும் பார்க்கலன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக இவங்க வெதண்டாவாதமாக தான் பேசுவாங்க. இவங்களுக்கு எப்படியும் நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான் அப்படின்றது தான் பேசுவாங்க. நீங்கள் வேணால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ ரிலேஷன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஜாதகத்தானே எடுத்து பார்த்தா மேஷ லக்கணம் மாதிரி தான் அவங்க குரு சுக்கரனோட தொடர்பு பெற்று இருக்குது அப்படின்னா நிச்சயமாக வேண்டாவாதமாக தான் பேசுவாங்க. இதெல்லாம் உறுதியாக பார்த்த உடனே சொல்லிடலாம், இவங்களோட கேரக்டர் இப்படி தான். ஏன்னா 5ஆம் இடம் மனசு, அந்த மனசு ஸ்தானத்து அஷ்டமாதிபதி குருவாக வருவார், 5ஆம் இடத்துக்கு திரிதியாதிபதி சுக்கரனை வருவார். ஸோ இந்த மேஷனை குரு சுக்கரன் ஒன்று கூடுற எப்படின்னா ஒரு ப்ளஸ்ஸை சொன்னால் ஏற்றுப்பாங்க, ஓகேப்பா ஓகேப்பா. இதே அவன் பண்ண தப்பே நீங்கள் தப்புன்னு சொன்னால் அது எப்படி அவன் சொல்லலாம்,
அதெல்லாம் கிடையாது. நான் பண்ணது கரெக்டு தான். அந்த ஏற்றுக்கொண்டக்கூடிய மனப்பான்மை வராது. ப்ளஸ்ஸை மட்டும்தான் ஏற்றுப்பாங்க. இந்த மேஷ லக்னத்துக்கு குரு சுக்கிரன் மட்டும் ஒன்று கூடி. இதே சனி பார்வை சனி ஒன்று கூடினா அது டோட்டலாக ரிவர்ஸில் வேலை செய்யும். ஏன்னா அதுக்கு ட்ராக் வேறு. ஸோ இப்போ மேஷ லக்னக்காரர்களுக்கு அந்த சுக்கிரன் புதனோட கூடப்பட்டு இருந்தால் இனிமையாக பேசுவாங்க. அதே மேஷ லக்னத்துக்கு குருவோட சுக்கிரன் ஒன்று கூடினோம் வெதண்டாவாதமாக தான் பேசுவாங்க. ஸோ இதுதான் விஷயம். ஸோ இது எப்படி எல்லா லக்கணத்துக்கும் சொல்லிட்டே இருந்தால் ரொம்ப லென்த்தாக இருக்கும். ஸோ அதனால் வந்து எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது விஷயம், வித்தன்றது ஒரு பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லைங்குது. 2ஆம் இடத்தை கை வச்சு அந்த 2ஆம் இடத்து 6, 8 விழுந்தால் வெதண்டாவாதமாக பேசுவாங்க. 2ஆம் இடத்தை கை வச்சு திரிகோண அமைப்பு விழுந்திருந்தால் அவங்க இனிமையாக பேசுவாங்க, நல்லது பேசுவாங்க. இதுக்கு 5ஆம் அதிபதி துணை வேணும். சரிங்களா? அதே மாதிரி 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்துக்கு மாரகாதிபதியை தொடர்பு பேசுனா இவங்க கொச்சையாக தான் பேசுவாங்க. இவ்வளோ தான் விஷயம். ஒன்றும் பெரிய ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் இல்லை. இதுதான் கான்செப்ட்டு. இது வேணால் உங்களோட ஜாதகத்தை, உங்கள் தெரிஞ்சவங்க ஜாதகத்தை, உங்கள் ரிலேஷன் ஜாதகம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஜாதகம் எல்லாத்தையும் வேணால் செக் பண்ணி பார்த்து நிச்சயமாக கரெக்டாக வரும். அதில் டவுட்டே வேணும். கேரண்டியாக சொல்லணும். நிச்சயமாக அது இந்த பாயிண்ட்டு கரெக்டாக வரும். பட் லக்கணத்தை வச்சே கணக்கு பண்ணக்கூடாது. லக்கணத்து 2ஆம் இடத்தை அதை லக்கணமாக வச்சு தான் கணக்கு பண்ணணும். அப்போ தான் கணக்கு கரெக்டாக வரும். சரிங்களா? ஸோ மேஷ லக்னக்காரருக்கு குரு சுக்கிரன் ஒன்று கூறுவது சிறப்பு கிடையாது. சுக்கிரன் புதன் ஒன்று கூறினா அது சிறப்பு. ரிஷப லக்னக்காரருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரிஷப லக்னக்காரருக்கு தனாதிபதியே புதனாக வரும். 5 கூடிய மனசு ஸ்தானாதிபதி புதனாக வரும். இந்த புதனோடு சுக்கிரன் கூட்டினா மிகப்பெரிய சிறப்பு. நல்லதை உண்மையை தான் பேசுவாங்க. அதே புதனோட செவ்வாய் கூட்டன்னு வச்சுருங்களேன், ஒரு ப்ரெஷர் குக்கர் மாதிரி எந்த நேரம் கடுகடுன்னே இருப்பாங்க, டென்ஷனாக இருப்பாங்க. நம்ம அவங்ககிட்ட போய் என்னப்பா நல்லா இருக்கேன்னு கேட்டு பாருங்க, இப்போ என்ன பண்ண போகிற, இதை தெரிஞ்சுட்டு நீ என்ன பண்ண போகிற, நீ ஏன் என்னை கேட்குற, இப்படியே தான் சண்டைக்கு வருவாங்க. ரிஷப லக்னத்து செவ்வாய் புதனும் ஒன்று கூடி எங்கே அமர்ந்திருந்தாலும் சரி, வேறு எந்த திறமும் பார்வை செய்யாமல் இருந்தாலும். இதே சுக்கிரன் புதன் ரிஷப லக்னம் ஒன்று கூடினா சிறப்பாக இருப்பாங்க, உண்மையை பேசுவாங்க, நல்லது தான் பேசுவாங்க. சரிங்களா? ஸோ ஒவ்வொரு லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் அந்த 2ஆம் ஆதிபத்தியம் எப்படி இருக்குது, 2ஆம் இடத்தை வச்சு அதுக்கு திரிகோண அமைப்பு விழுந்திருக்கா, இல்லை அதுக்கு 6, 8, 12 அமைப்பு விழுந்திருக்கா, அதுக்கு மாரகாதிபதி அமைப்பு விழுந்திருக்கா, லக்கணத்தை எப்படி பார்க்கணும், நம்ம 2ஆம் இடத்துக்கு பாருங்கள். அதுக்கான பலன் நிச்சயமாக கரெக்டாக வரும். அதே மாதிரி 5ஆம் இடம்ன்றது மனசு ஸ்தானம். இது ரெண்டுமே ஓரளவுக்கு நல்லா இருந்தால் நல்லது தான் பேசுவாங்க, உண்மையை தான் பேசுவாங்க, அவங்க குணாசியம் நல்லா தான் இருக்கும். நிச்சயம் நம்பலாம். சரிங்களா? ஸோ இதுதான் விஷயம். நமக்கு என்ன தேவையோ ஒவ்வொரு 12 பாவகம் 12 ஆதிபத்தியம், அந்த 12 ஆதிபத்தியம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயத்தை குறிக்கும். ஸோ நமக்கு என்ன தேவையோ அந்த ஆதிபத்தியத்தை கை வச்சு அதுக்கு யோக கிரகங்களோட துணை கொண்டு இருக்கா, லக்கண யோக கிரகங்கள் சொல்ல அந்த ஆதிபத்தியத்து யோக கிரகங்களோட துணை கொண்டு இருக்கிறதா, பார்வை சேர்க்கை பெற்றிருக்கிறதா, துணையோடு நிற்கிறதா, அது லக்கணத்துக்கு எப்படி இருக்குது, ராசிக்கு எப்படி இருக்குது, நடைமுறை அந்த தசாபுத்தி நன்மை அளிக்கிறதா, இவ்வாறு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் ஜாதகத்தை நீங்களே பலன் எடுக்கலாம். சரிங்களா? நாம் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.